இல்ல. இன்னைக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ்ன்னு தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. கோல்டன் ஷவரா, அத தாண்டி வேற என்ன சொல்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாரி திவினேஷ்க்கு ஆசீர்வாதம் பண்றாங்க. அது மட்டும் இல்லங்க, திவினேஷுக்கு ட்ரெய்னிங் குடுத்த ஆசிரியர், நிர்மலா ஆசிரியர் அவங்களுக்கும், திவினேஷ அறிமுகப்படுத்தின ஆசிரியருக்கு, தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நன்றி சொல்றாங்க. அதோட திவினேஷ நம்ம திண்டுக்கல் யூனியன் வந்து அவர மேடையில வந்து திவினேஷ மடியில உட்கார வச்சு, அவருக்கு திவினேஷ் பாடின பாட்டுல "கண் போன போக்கிலே கால் போகலாமா" அந்த பாட சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்றாரு, "நீ என் மடியில உட்கார்ந்ததுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் உன் ரசிகன்" அப்படின்னு சொல்றாருங்க. அதே மாரி ஞானசம்பந்தன் ஐயா சொல்றாரு. அவரும் ஒரு பாட சொல்லி கேட்குறாரு. "மயக்கமா கலக்கமா" அந்த பாட சொல்லி கேட்குறாரு. இன்னைக்கு எபிசோட் மறக்க முடியாத எபிசோட். எவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. 4த் ஃபைனலிஸ்ட் யாருன்னு சொல்லல. அடுத்த வாரம்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் நம்ம வினேஷ் தான் 4த் ஃபைனலிஸ்ட்டா வருவாரு. அடுத்த வாரம் வந்து வினேஷ் இன்னும் கலக்குவார்ன்னு நெனைக்கிறோம். பார்ப்போம். அதே மாரி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். சித்திரை புத்தாண்டை கொண்டாடும் அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி.